ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங்கோட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 16,800 வந்து பிரேக் பண்ணிட்டு 16,700 கீழே தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சார்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் டெலிகிராமில் வந்து இந்த மாதிரி லோலே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து 16,800 கீழே வந்து போச்சுன்னா அது வந்து திருப்பியும் ஒரு லோவர் லோ வந்து கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது எங்கே வந்து திருப்பியும் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி இருந்ததோ சேம் அதே மாதிரி தான் வந்து இப்பயும் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 16,800 பிரேக் ஆகிட்டு இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. நாளைக்கு ஒரு செல்லிங் இது கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,400 இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக எங்கே சப்போர்ட் எடுத்ததோ 16,400 இருக்கும். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுறதுல இப்போ இன்கேஸ் வந்து நாளைக்கே வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா இல்லை ஒரு சைட்வேஸ் இருந்துட்டு திருப்பியும் இங்கே வந்து ஒரு சைட்வேஸ் புல்லிஷில் இருந்துட்டு திருப்பியும் கூட பிரேக் ஆகலாம். ஸோ இங்கே இருக்க மாதிரியே இதே மாதிரியே வந்து இங்கே எப்படி ஆகுதோ இதே மாதிரி வந்துட்டு சும்மா ஒரு சைட்வேஸ்லேயே வந்துட்டு திருப்பியும் கூட பிரேக் ஆகலாம். அப்படி பிரேக் ஆச்சுன்னா இதை விட 16,400 கீழே பிரேக் ஆச்சுன்னா இது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 16,600 வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் கீழே போகுது. அப்படி 16,600 கீழே போகுதுன்னா இதை விட லோயராக வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆகும். கீழே ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பாட்டம் அவுட் ஆக வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் யாரா ஆப்ஷன்ஸில் பண்ணுறீங்கன்னா கூட நம்ம ஆப்ஷன்ஸில் வந்து கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணி விடலாம். எல்லாம் பையிங் மட்டும் பண்ணாதீங்க. அந்த கால் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுறதா தான் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா பையிங் பண்ணிங்கன்னா வந்து டைம் டிகேக்கு வந்து ஆப்போசிட்டாக டைமுக்கு வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, செல்லிங் பண்ணுறத வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் மட்டும் கேபிட்டல் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இதை தொட்டுட்டு இது ரிவர்ஸ் ஆகும் போதே வந்து நான் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நான் வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஹோல்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 4 மந்த்தில் வந்து நான் சேல் பண்ணி விட்ருக்கேன். இன்கேஸ் அந்த வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள். ஆப்ஷன்ஸில் பற்றி நம்ம எதனா ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, இதுதான் வந்து இது லெவல்ஸு 16,400 நாளைக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அது பிரேக் ஆகி கீழே போகும்போது 15,600 வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் அதே தான் சேம். பேங்க் நிஃப்டியும் அதே தான் சேம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 34,000 இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு செல்லிங் ஆச்சுன்னா 34,000 வந்து இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பிரேக் ஆகி போகும்போது 32,000 இருக்கும். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்னா இது இப்படி தான் இருக்கும். இப்போ புதுசாக வந்து என்ட்ரி ஆனவங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாகவே போயிட்டு இருக்குன்னா ஏறுது இறங்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா 2020 நல்ல ஒரு கிராஷ்க்கு அப்புறம் 2021 வந்து நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்டு இப்போ அந்த 2 வருஷம் ஏற்றுனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்ஷன், ஒரு சைட்வேஸ். நீங்கள் வந்து எதனா ஒரு நார்மலாக ஸ்டாக்கில் எடுத்தாலும் என்னதான் ஒரு மூவுக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் வரும். ஏன்னா இது வந்து ஒரு லாங் பீரியடாக வந்து ஒரு சைட்வேஸ்லேயே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எப்போ ஆகும்னு பார்த்தோன்னா வந்து அது எப்படியுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனால் தான் நம்மளுக்கு இந்த ட்ரெண்டை வந்து மேலே பிரேக் அவுட் ஆனால் தான் அது வந்து திரும்ப போகுதுன்னு அர்த்தம். ஓகே, மார்க்கெட்னா இப்படி தான் இருக்கும். ஒரு மூவ் இருந்தால் அதுக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு போனால் தான் அது வந்து ஹெல்த்தியான மூவ்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னதான் வந்து எந்த ஸ்டாக் வேணால் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா அப்படியே ஒரே ஸ்டேட்டில் வந்து போயிட்டுருக்காது. ஒரு மாதம் ஏறிச்சு, ஒரு 2 மாதம் ஏறிச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டு தான் திருப்பி வந்து அது மூவ் கொடுக்கும். ஒன்று இல்லை மேலே போகும், இல்லை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி அது கீழே இது பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து நார்மலான மார்க்கெட் கண்டிஷன். இதில் வந்து நீங்கள் பயப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லை. ஸோ ஒரு மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் நல்லா கொடுத்து இந்த மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆச்சுன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்து இது பண்ணாலும் சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஒரு நல்லா ஒரு மூவ் கொடுத்துட்டு 2020லேருந்து ஒரு 2021 வரைக்கும் வந்து லாஸ்ட்டு இந்த டிசம்பர் செப்டம்பர் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்டு அங்கேருந்து தான் வந்து எஃப்ஐலாம் செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கன்சல்டேஷனே தான் இப்போ வரைக்கும். ஸோ இது எவ்வளோ நாளைக்கு தொடரும்லாம் தெரியாது. இன்கேஸ் அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இன்வெஸ்ட் பண்ண சான்சஸ் கிடைக்கும் போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ண சான்சஸ்லாம் கிடைக்கும் போது ட்ரேட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ்லேயும் பண்ண முடியும், ஈக்விட்டிலையும் பண்ண முடியும். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.